இப்ப 2 விதமா நம்ம பார்க்கலாம். ஓகே. உள்நோக்கத்தோட இருக்குதுன்னே வச்சுப்போமே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அவங்க எங்கேயுமே கூட்டணியோ, இல்ல கூட்டணி பேச்சுவார்த்தையோ நடக்காது அப்படிங்கும்போது, உங்களுடைய தரவு எடுத்து தான் அவங்க கேள்விய கேட்கறாங்க. ஏதோ ஒரு தரவு எடுத்து கேட்கல. அப்படிங்கும்போது நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல டைப் மிஸ்டேக் அப்படிங்கிறீங்க. நம்ம வந்து ஒரு ஒரு ஆய்வு பண்ணது தான் கிட்டத்தட்ட அது எவ்வளோ கஷ்டம்ன்றது எனக்கு தான் தெரியும். நம்ம அதுல மறுபடியும் அது கஷ்டம் தான். இருங்க. அதாவது சொன்னாக்க நான் எதார்த்தமா பேசுங்க. கிட்டத்தட்ட ஒரு 65 பக்கம். அதுல இன்னொரு விஷயம் சொல்றேன். அதுல இன்னொரு தப்பு நடந்திருக்கு பாருங்க. காசு ஒன் போற இடத்துல சதவீதம் 100க்கு கணக்கு போட்டேன். அந்த 100 கணக்கு பக்கத்துல வந்து 10 15 வந்துக்குது. நானும் எவ்வளவு பார்க்கணும் பார்த்தாச்சு. அதுல சின்ன சின்ன மிஸ்டேக் வராம இருக்காது. சோ எவ்வளவு கிட்டத்தட்ட என்னோட ஆபீஸ்ல போய் அவ்வளோ பேப்பர்ஸ் இருக்கு. எடுத்து எடுத்து பார்த்து அந்த கோரல் டிராப் பாண்டு வரப்போது சின்ன சின்ன இதாயிடுது. அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்ல. நான் கூட்டணி கணக்குன்னு தான் பார்க்க சொல்றேன். சோ அவங்க அத புரிந்து இல்லாம மத்ததெல்லாம் கூட்டணிக்கு இதுக்கு ஏன் கூட்டணி கேட்கறது அது தவறான பார்வைன்னு சொல்ல வரேன். சரி. ஆனா உங்களுடைய இதுல வந்து நீங்க டைப் மிஸ்டேக்னால இப்படி நடந்த ஒரு டைப் விஷயம். மிஸ்டேக்னு எடுத்துக்கனா இப்ப அதுல சின்ன சின்ன இது இருப்பது பிளஸ் வந்திருக்கணும். பிளஸ் வரல அவ்வளவுதான். பிளஸ் வந்தாலும் பிளஸ் வந்த பிறகு கூட்டணி கட்சிகள் பேர் இருக்கா? நீங்க இப்ப எல்லா கட்சியும் இல்ல. அப்படி இல்லாத போது அது வெற்றிட தானே இருக்கு. அது வெற்றிட அது மேட்டர் நீ சதவீதத்தை பார்க்கணும். சதவீத நோக்கத்தை பார்க்காம இந்த இதை போட்டு வந்து நீங்க அது சொல்றது வந்து வேற நோக்கத்துக்காக சொல்லி அதை வந்து ஃபேக்னு சொல்றது நான் ஏத்துக்க முடியாது. அப்படின்னா இத்தனை வருஷமா இருக்கேன் நீங்க IPS.com போறப்பங்க அது விட்டதெல்லாம் தோத்துருக்கனா? எக்ஸிட் போல இந்தியா லெவல்ல விட்டத தோத்துருக்கனா? கரெக்ட். அப்புறம் MP எலெக்ஷன் பார்லிமெண்ட்ல தோத்துருக்கனா? 21ல தோத்துருக்கனா? அப்புறம் இப்ப மட்டும் ஏன் வந்து அடிக்கடி சரி, நீங்க ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா நீங்க வார்த்தையை பயன்படுத்துறீங்க. பெண் நிறுவனம் உள்ள தலையிட்டு தான் இது எல்லாமே 100% எந்த மாற்றமும் இல்ல. அப்படி பார்த்தா ADMK தான உங்களை ஆமா அது அது ADMK டெபாசிட் 80% பெண்ண உண்டி ஆமா சோதரா ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு காரணம் என்ன? இருங்க அது அந்த பிரச்சனை அப்படி போட்டோம். இந்த பக்கம் ADMK வந்து ரெண்டா டெபாசிட் போன்னு சொன்னா அவங்கள ஏத்துக்க முடியல. 100 தொகுதி இல்ல 80 தொகுதி டெபாசிட்ல போன்னு சொன்னா அவங்கள ஏத்துக்க முடியல. அதுல அவங்க வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜி கம்பெனி நிறுவனம். சோ அவங்க வந்து சொல்லுவாங்க இது வந்து நமக்கு வாக்காளர் மத்தியில வாக்கு பாதிப்பு நோக்கத்துல இது போக்கனா அரசியல் கட்சிகள் இயங்குறாங்க. ஒரு காலகட்டத்துக்கு முன்பதெல்லாம் வேற. ஒவ்வொரு நிறுவனமும் இப்ப வேற அப்படி சொல்ல போனா அதை தாண்டி என்கிட்ட ADMKவே அப்ரோச் பண்ணாங்க. நான் பண்ணல. அவங்க என்கிட்ட நீங்க DMK நான் எங்க அப்ரோச் பண்ணேன்? நீங்க 3 தடவை நீங்க தான் சொன்னீங்க எனக்கு வந்து சீட்டு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசினதா நீங்க தான் ஒரு நேர்காணல்ல பேசிருக்கீங்க. எங்க 3 தடவை? DMKல தம்பி நான் ஒரு காலத்துல நான் திமுக இருந்து பள்ளிக்கூடத்துல மரணம் அடிச்சுக்கடா. அதுதான் சொல்றேன். இரு. அதாவது இன்னைக்கு லைவா நான் என்ன இருக்கேன்? இன்னைக்கு லைவா இருக்காது. இன்னைக்கு கம்பெனி எடுத்து இருக்கேன். இது 2009 நான் MLA சீட் கேட்டேன். இருங்க ஒரு அதாவது நான் வெளிப்படையா நான் ஊடகத்துல போய் பேச அவசியம் இல்ல. திமுக பள்ளிக்கூடத்திலே மார்மம் அரைக்கப்பட்டவன், சென்னை லாயர்குள்ள திமுக மாநில ஆரம்பிக்கப்பட்டவன், ராணிமரி கல்லூரி மற்ற கலைஞர்கிட்ட கொண்டு போய் சஜமஸ் ஆனப்பட்டவன், சட்டக்குழு முத்துக்கு பண்ண மெயின் காரணம் வந்தேன். பல போராட்டங்கள் முன்னெடுத்திருக்கேன், இல்லைன்னு சொல்ல முடியாது. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நான் லாயர்களில் படிக்க போய் திமுக மாநிலம் உருவாக்கப்பட்டேன், கலைஞர் பேரில் ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டேன். அதே கல்லூரியில் தான் சர்வே பத்தி பயிற்சி எடுக்கப்பட்டேன். அதுல என்ற போது அரசியல் வேண்டான்றதுல நான் சர்வே இதில் வரும்போது நான் கிட்டத்தட்ட இந்த ஸ்ட்ராட்டஜி வந்த பிறகு முழுமையா நான் அரசியல் எங்க அம்மா இற பிறகு வெளியே வந்துட்டு இன்னைக்கு 5PDS பிரைவேட் லிமிடெட் டாக்ஸ் GST கட்டிட்டு முழுமையா அதுக்குள்ள ஸ்ட்ராட்டஜி நிறுவனத்துக்குள்ள நான் அறிவை வளர்த்துக்கிட்டு இந்த விஷயம் நோக்கி போயிடுறேன். இன்னைக்கு லைவா என்ன அதை பார்க்கணும்.